الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. رب يسر ولا تعسر وتمم بالخير. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات واغفر لجميع العلماء المسلمين وملوكهم وسلاطينهم ووزرائهم الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه ونصحوا عبادك وجاهدوا في سبيلك حتى أتاهم اليقين. اللهم برحمتك أستغيث. اللهم يسر لي أمري. اللهم أقول وبك التوفيق. اللهم علمني تأويل القرآن العظيم ومعانيه وحكمه ومواعظه وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد. اللهم آتني من لدنك علما وآتني من لدنك فهما. اللهم آتني تعلما وتعليما وتفهما وتفهيما. அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து காதி இயாத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அஷிஃபா நூலை படித்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லா. இன்று நம்முடைய 36வது அமர்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி விசேஷமாக அறிந்து கொள்வதற்காக தொகுக்கப்பட்ட இந்த நூலில் 2வது பகுதியினுடைய பிரிவுகளில் நாம் இருக்கின்றோம். குறிப்பாக இப்போது நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரிவு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய கல்வி ஞானம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நாவன்மை, அவர்கள் குறைந்த சொற்களை கொண்டு மிக ஆழமான விரிவான தத்துவங்களை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று அரபியர்களுடைய இலக்கண இலக்கியங்கள், அரபியர்களுடைய பயன்பாட்டு மொழிகள், இப்படி மிகப்பெரிய ஒரு அறிவு ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றித்தான் இந்த பிரிவிலே நாம் படித்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லா. அவர்களுடைய அரபி மொழியினுடைய ஆழத்தை பற்றி இந்த பிரிவினுடைய முதல் பகுதியிலே படித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய தத்துவங்களை பற்றி இந்த 2வது பகுதியிலே இமாம் அவர்கள் நமக்கு விளக்கி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் மர்உ மஅ மன் அஹப்ப. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கருத்தாழமிக்க தத்துவங்களிலே ஒன்று சொன்னார்கள், வல் மர்உ மஅ மன் அஹப்ப. இந்த ஒரு சொல் ஒரு நீண்ட ஹதீஸினுடைய ஒரு சுருக்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் கைஃப தகூலு ஃபீ ரஜுலின் அஹப்ப கௌமன் வலம் யல்ஹக் பிஹிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஒரு மனிதரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தை, ஒரு சமூகத்தை நேசிக்கிறார், விரும்புகிறார், அவர் மீது அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களை சென்று சேரவில்லை. என்ன சொல்ல வர்றாரு? பல விஷயங்களை சொல்கிறார். ஒன்று என்ன, காலத்தால் அவர்கள் முந்தியவர்களாக இருக்கிறார்கள், நேசிப்பவர் காலத்தால் பிந்தியவர்களாக இருக்கிறார்கள். இதுவும் ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன, இவர் யாரை நேசிக்கின்றாரோ அவர் ஈமானிலும் அமல்களிலும் மிக உயர்ந்த தரஜாக்களை உடையவராக இருக்கின்றார். ஆனால் இவரோ அந்த அளவு ஈமானிலும் அமலிலும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட மனிதரை பற்றி நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. மனிதன் அவன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு இருப்பான். அல்ஹம்துலில்லா. இந்த ஹதீஸு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
ஹதீஸுகளில் முஃமின்கள் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஹதீஸினுடைய கருத்து என்ன? 2 கருத்தின்படியும் வைத்துக்கொள்ளுங்க. ஒன்று, நம்மை போன்ற மக்கள், நாம் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை, அவர்களுடைய காலத்தில் வாழவில்லை. இப்படிப்பட்ட மக்களாகிய நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் மீது அதிகமாக அன்பு வைக்கக்கூடியவர்களாக, உண்மையான பாசத்தை நபியின் மீது வைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால், காலத்தால் நாம் ரசூலுல்லாஹுவை விட்டு சஹாபாக்களை விட்டு பின்தங்கி இருந்தாலும், பிற்காலத்தில் தோன்றியவர்களாக நாம் இருந்தாலும், அல்லாஹு தஆலா நம்மை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய தோழர்களுடனும் சேர்த்து வைப்பான். அல்லாஹ் அக்பர்! எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி! இன்றைக்கு காலையில் நமக்கு கிடைச்ச கோடிக்கணக்கான செல்வங்களை விட, அல்லது செல்வங்கள் கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நமக்கு என்ன வேண்டும் அப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான ஈமானிய மஹப்பத், அன்பு நமக்கு வேண்டும். அந்த அன்பு இருந்தால் கண்டிப்பாக நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நபியோடும் நபியின் தோழர்களோடும் நம்மை சேர்த்து வைப்பான். இரண்டாவது, குறிப்பாக இந்த சஹாபி கேட்கக்கூடிய அந்த இடத்துக்கும் அந்த சூழ்நிலைக்கும், அதாவது அதிகம் பொருந்தக்கூடிய வகையில் உள்ள கருத்து. அதாவது என்ன, இந்த சஹாபி தன்னைத்தானே ரொம்பவும் தாழ்த்தி, தன்னைத்தானே ரொம்பவும் குறைத்து மதிப்பிடுகின்றார். ஒவ்வொரு முஃமினும் ஈமான் அமலுடைய விஷயத்தில் இப்படித்தான் பயந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய சிலரை போல பெருமை பேசுவதோ, தன்னை உயர்த்தி மற்றவர்களை மட்டம் தட்டி மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதோ ஒரு மூமினுக்கு அழகல்ல. ஒரு முஃமின் எப்போதும் தன்னை தாழ்த்தி கொள்வான், மற்றவர்களை உயர்வாக கருதுவான், மற்றவர்களை மதித்து பேசுவான். இது ஒரு மூமின்களுடைய பண்பு. பணிவு என்பதும் அடக்கம் என்பதும் ஈமான் உள்ளவர்களிடத்தில் இருக்க வேண்டிய வெளிப்படையான ஒரு அடையாளம். அந்த சஹாபி அப்படித்தான் தன்னை கருதுகிறார். நான் ஒரு சாதாரணமான ஆள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நபி, அவர்கள் ரசூல், அவர்களைப் போல அல்லாஹுவை யார் பயப்பட முடியும்? அவர்களைப் போல யார் அமல் செய்ய முடியும்? அதே போன்று அபூபக்கர் இருக்கின்றார், உமர் இருக்கின்றார், உஸ்மான் இருக்கின்றார், அலி இருக்கின்றார், இன்னும் முஹாஜிர்கள் அன்சாரிகள் இருக்கின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் வ அல்லாஹும் அன்ஹும். இவர்களெல்லாம் ரசூலுல்லாவோடு ஜிஹாதுக்கு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். இவர்களெல்லாம் தங்களது செல்வங்களை அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கின்றார்கள். மிகப்பெரிய தியாகங்களை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்கிறார்கள். நானோ ஒரு சாதாரணமான ஒரு பாமரனாக இருக்கிறேனே, என்னிடத்தில் அவர்களை போன்ற அமல் இல்லையே, நாளை மறுமையிலே நான் எங்கே இருப்பேன், அவர்கள் எங்கே இருப்பார்கள்? ஆனால் எனக்கு அவர்கள் மீது அன்பு இருக்கிறது. நான் அவர்களை போன்று அமல் செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய நேசத்தால், அவர்கள் மீதுள்ள பாசத்தால் என் உள்ளம் துடியாய் துடிக்கிறது. ஆனால் நான் என்ன செய்வது? நான் அவர்களை போன்று அமல் செய்வதற்கு அதாவது வலிமை இல்லாதவனாக, அதுபோன்று திறமை இல்லாதவனாக இருக்கின்றேனே என்ற ஒரு ஏக்கத்தில் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எப்படி ஒரு சூசகமாக, ஒரு படர்க்கையாக, ஒரு மூன்றாவது நபரை பற்றி கேள்வி கேட்பது போன்று அவர் கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், கைஃப தகூலு ஃபி ரஜுலின் அஹப்ப கௌமன் வலம் யல்ஹக் பிஹிம். அல்லாஹ்வின் தூதரே, என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீர்கள் ஒரு மனிதரை பற்றி? அவர் ஒரு கூட்டத்தாரை நேசிக்கின்றார், ஆனால் அவர் அவர்களோடு சேரவில்லை, அதாவது அமல்களில் அவர்களோடு சென்று சேரவில்லை, அமல்களில் பின்தங்கியவராக இருக்கின்றார், ஆனால் முஹப்பத்தால் அவர் அவர்களோடு அப்படியே ஒன்று இருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பதில் சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப. மனிதன் உடன் இருப்பான் யாரை நேசிக்கிறானோ அவருடன். அப்ப இந்த ஹதீஸுடைய இந்த வாசகம் இருக்கிறது, எவ்வளவு சுருக்கமான வாசகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நீண்ட விளக்கங்கள் பேசுவதாக இருந்தால் பேசியிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு நிறைவான கருத்துக்களை நிரந்தரமாக எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே கருத்தை சொல்லி சென்றார்கள்.
அதாவது உண்மையான முஹப்பத்தை, ஒரு மனிதன் உண்மையான முஹப்பத்தை யார் மீது வைக்கிறானோ அவரோடு இருப்பார். ஆக அந்த முஹப்பத்தை நல்லவர்கள் மீது வைத்தால் அவர் நல்லவர்களோடு இருப்பார், நபிமார்களோடு வைத்தால் நபிமார்களோடு இருப்பார், சித்தீக்குகள், ஷஹீதுகள், சாலிஹீன்கள் மீது வைப்பாரேயானால் முஹப்பத்தை அவர்களோடு இருப்பார். யஹூதி நஸ்ரானிகள் மீது வைப்பார்களே ஆனால் மக்களுக்கு மத்தியிலே ஆபாசங்களை, அசிங்கங்களை பரப்பக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் மீது வைப்பார்களே ஆனால் நாளை மறுமையிலே இவர்களுடைய தங்குமிடம் எதுவோ அவர்களுடனேயே அவரும் தங்குவார். ஆக இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து மிக மிக ஒரு நற்செய்தியும் நிறைந்த ஒரு சொல், அதுபோன்று கடுமையான எச்சரிக்கையும் நிறைந்த சொல். நல்லவர்களுக்கு நற்செய்தி, கெட்டவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை. அதாவது உங்களது உள்ளத்தில் யாருடைய அன்பு இருக்கிறது, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், உங்களது உள்ளம் யாருக்காக ஏங்குகிறது, யாருடைய பாசத்தால் உங்களது உள்ளம் துடிக்கிறது என்பதை நீங்கள் இப்போதே சுதாரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த வார்த்தை இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சுருக்கமாக பொருத்தமாக சொன்னாங்களோ, மனுஷன் யாரை நேசிக்கிறானோ அவரோட இருப்பான். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவரோட நாங்கள் போய் சேர முடியல, என்ன செய்யறது என்னுடைய நிலைமை. நீ என்று சொல்லலை, பொதுவாக சட்டம் சொல்லிட்டாங்க, யார் யாரை நேசிப்பாரோ அவரோடு இருப்பார். ஒரு மனிதர் நல்லவர்களை நேசித்தால் நல்லவர்களோடு இருப்பார், கெட்டவர்களை நேசிப்பாரேயானால் அந்த கெட்டவர்களோடு அவர் எழுப்பப்படுவார். யார் யாரோடு அந்த ஈமானுடைய தொடர்பு கொண்டவர்களாக, நேசம் கொண்டவர்களாக இருக்கிறாரோ அவர்களுடனேயே அவர் சேருவார். புரியுதா? அதனால தான் நபிமார்களை நேசிக்கணும், மலக்குகளை நேசிக்கணும், சாலிஹீன்கள், சித்திக்குகளை நேசிக்க வேண்டும். பாவிகளுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் வந்து விடாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அடுத்து ஒரு ஹதீஸ், வலா கைர ஃபி சுஹ்பதி மன் லா யரா லக மா தரா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுருக்கமான அந்த நபிமொழிகளிலே ஒன்று. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதாவது பழமொழின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா இடத்துக்கும் பொருந்துகிற மாதிரி நூதனமான ஒரு வாக்கியமாக இருக்கும், அது கரெக்டாக அந்த இடத்துக்கு நச்சுன்னு பொருந்துகிற மாதிரி இருக்கணும். ஆக முற்கால மக்கள் பயன்படுத்தாத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த வார்த்தையை முதலாவதாக கூறிய அந்த செய்திகளை தான் இந்த பகுதியில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒன்று தான் வலா கைர ஃபி சுஹ்பதி மன் லா யரா லக மா தரா. அதாவது நம்ம ஒருத்தரோட பழகுகிறோம் என்றால், அதே போல் நம்முடைய குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன், கணவன் மனைவி, மனைவி கணவன், பெற்றோர் பிள்ளை, அண்ணன் தம்பி, அதே போல் சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி யாராக இருக்கட்டும், நாம் அவர்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் நம்மை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் அந்த வாழ்க்கை ஒரு இனிமையாக, ஒரு இன்பமாக, ஒரு சுகமாக இருக்கும். நாம் ஒருவரை அதிகமாக மதிக்கின்றோம், அவருக்கு நன்மையை நாடுகின்றோம், அவரோ நமக்கு தீங்கு செய்பவராக, நமக்கு கெடுதி செய்பவராக, நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவராக இருப்பாரேயானால் அப்படிப்பட்ட மனிதரிடத்திலே நாம் பழகுவது, அப்படிப்பட்ட மனிதரிடத்திலே நாம் நட்பு வைப்பது நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை, சிக்கல்களை, துன்பங்களை கொடுக்கும், நமக்கு மனவேதனையை அதிகரித்து கொண்டே இருக்கும், அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக நாம் ஒருவரை நேசித்து பழகுகிறோம் என்றால் அவருக்கு நாம் எப்படி நன்மையை நாடுகிறோமோ, அவருக்கு எப்படி நாம் நல்லதை நாடுகிறோமோ, அவருக்கு எப்படி நாம் நல்லதை செய்கிறோமோ, அதே போன்று அவரும் நமக்கு நன்மையை நாடக்கூடியவராக, நல்லதை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் பழகுவதில் தான் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நன்மை இருக்கிறது, பயன் இருக்கிறது, எல்லா வகையான பயனும். அப்படி இல்லை என்றால் அந்த மக்களிடத்திலே பழகுவதில் நமக்கு எந்த விதமான ஹைர், நன்மையும் இல்லை. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலா ஹைர ஃபீ சுஹ்பதி மன் லா யரா லக மா தரா லஹு. அதாவது ஒரு மனிதனிடத்திலே நீ பழகுவதில், ஒரு மனிதனிடத்திலே நீ நட்பு வைப்பதில் எந்த நன்மையும் இல்லை. அந்த மனிதன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு நீ எதை கருதுகிறாயோ, பார்க்கிறாயோ, அதை அவன் உனக்கு பார்ப்பதில்லை. அப்போ எந்த மனிதனை
நீ எப்படி மதிக்கிறாயோ அப்படி அவன் உன்னை மதிக்கவில்லை என்றால் அவனோடு நட்பு வைப்பதில் உனக்கு நன்மை இல்லை. அல்லது எந்த மனிதனுக்கு நீ நன்மையை நாடுகிறாயோ அவனோ உனக்கு நன்மையை நாடவில்லையோ அந்த மனிதனிடத்திலே நட்பு வைப்பதில் உனக்கு எந்த ஹைர் நன்மையும் இருக்காது. லா ஹைர ஃபி சுஹ்பதி மன் லா யரா லக மா தரா லஹு. உனக்கு அவன் பார்ப்பதில்லை, நீ அவனுக்கு பார்ப்பதை. அப்படிப்பட்ட மனிதனிடத்திலே நட்பு வைப்பதில் உனக்கு எந்த ஹைரும் இல்லை. ஆக இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்தில் பழகணும், யாரிடத்தில் பழகக்கூடாது, அல்லது யாரிடத்திலே நாம் நட்பு வைக்க வேண்டும், யாரிடத்திலே நட்பு வைக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்லித்தரும் பொழுது ரொம்ப சுருக்கமாகவும் அழகாகவும் ஒரு அளவுகோல், ஒரு டெஃபினேஷனை, ஒரு சட்டத்தை நமக்கு சொல்கிறாங்க. அதாவது நீ அவருக்கு நன்மையை நாடக்கூடிய அளவுக்கு, நீ அவருக்கு நல்லதை சேர்ப்பிப்பதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு, அதில் ஓரளவுக்காவது அவரும் உனக்கு நன்மையை நாட வேண்டும், உனக்கும் நன்மை செய்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரோட நீ சாஹிப், தோழனாக, நண்பனாக, நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் நீயோ அவர்களுக்கு நன்மை செய்பவனாக, நல்லதை நாடக்கூடியவனாக இருக்கின்றாய், அவர்களோ உனக்கு தீங்கை நாடக்கூடியவர்களாக இருப்பார்களானால் அப்படிப்பட்டவர்களிடத்திலே நட்பு வைப்பதில் லா ஹைர், உனக்கு எந்த நன்மையும் இருக்காது, எந்த சிறப்பும் இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வன்னாசு மஆதின். இதுவும் ஒரு நீளமான ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம். சொன்னார்கள், அன்னாசு மஆதின் كمعادن الذهب والفضة خيارهم في الجاهلية خيارهم في الإسلام إذا فقهوا. மனிதர்களை பற்றி, அவர்களுடைய தராதரத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. மனிதர்களை பற்றி, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் அதிகமாக குவாலிட்டி உள்ளவங்க, யார் குறைவானவர்கள், இப்படியாக, அதாவது மனிதர்களுடைய மதிப்பு தரத்தை பற்றி ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. மக்கள் தங்கம் வெள்ளியின் சுரங்கங்களை போன்று சுரங்கங்களாக இருக்கிறார்கள். அன்னாசு மஆதினு கமஆதினி ذهب والفضة. அப்படி சொல்லுங்கள், சுரங்கங்கள்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா தங்கம் வெள்ளிகளை போன்று, மக்கள் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை போன்று, மாதின் என்று சொன்னால் ரெண்டுக்குமே சொல்லுவாங்க. தங்கம் வெள்ளிகள் எடுக்கப்படக்கூடிய சுரங்கங்களுக்கும் சொல்லலாம், அல்லது அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த உலோகம், அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், எதுக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். சுரங்கங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய உலோகங்களைப் போல மக்கள் இருக்கின்றார்கள். என்ன அர்த்தம்? அப்போ ஒரு சுரங்கத்திலிருந்து தங்கம் வெள்ளியை எடுக்கும் பொழுது அதில் சில கலப்படமும் இருக்கும், சிலது சுத்தமாகவும் இருக்கும், பல வகையில் இருக்கும். புரியுதுங்களா? அதே போல தான் மக்கள், எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களிலே நல்லதும் இருக்கும், அவர்களிலே கெட்டதும் இருக்கும். அதுபோன்று சுரங்கங்கள் எப்படி வேறுபடுகின்றனவோ, சில சுரங்கங்களில் தங்கம் மட்டும் வரும், சில சுரங்கங்களில் வெள்ளி மட்டும் வரும், சில சுரங்கங்களில் இரும்பு மட்டும் வரும், சில சுரங்கங்களில் நிலக்கரி மட்டும் வரும். இப்படியாக எப்படி பூமியில் தோண்டப்படக்கூடிய சுரங்கங்கள் எல்லாமே பூமி தான். அந்த பூமியில் ஒரு இடம் இன்னொரு இடத்திலிருந்து வேறுபடுகிறது. ஒரு இடத்திலிருந்து தங்கம் வருது, இன்னொரு இடத்திலிருந்து வெள்ளி வருது, இன்னொரு இடத்திலிருந்து பித்தளை வருது. அதே போல தான் மக்கள். அந்த மக்களிலே தங்கத்தை போன்றவர்களும் இருப்பார்கள், வெள்ளியை போன்றவர்களும் இருப்பார்கள், இரும்பை போன்றவர்களும் இருப்பார்கள், பித்தளையை போன்றவர்களும் இருப்பார்கள். ஆக எல்லா மக்களுமே நல்லவங்க தான். எல்லா மக்களிடத்திலும் தகுதி இருக்கும், எல்லா மக்களிடத்திலும் சில திறமைகள் இருக்கும். எவ்வளோ அழகாக அந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ உதாரணமாக தங்கம்தான் ரொம்ப உயர்ந்தது என்பதற்காக வேண்டி தங்கத்தை கொண்டு போய் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்த முடியுமா? அங்கே இரும்பை தான் பயன்படுத்த முடியும். சரி, இரும்பு வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுது, ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படுது என்பதற்காக வேண்டி அந்த இரும்பை நகையாக செய்து அணிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன்பாட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த பொருள் அதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பொருள் அதனுடைய பயன்பாட்டை தருமையானால் அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் அந்த பொருளுடைய சிறப்பு. அதே போன்றுதான் மனிதர்கள்
தங்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை, சிறப்பை, திறமையை, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை அறிந்து அதை கொண்டு தானும் பலன் பெற்று மக்களுக்கும் பலன் தரக்கூடியவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கான சிறப்பு. எல்லாருமே முஹத்திஸாகி விடவில்லை, எல்லாரும் முஃபஸ்ஸிராக ஆகிவிடவில்லை. அல்லாஹு தஆலா மனிதர்களிலே முஹத்திஸையும் தேர்ந்தெடுத்தான், முஃபஸ்ஸிரையும் தேர்ந்தெடுத்தான், ஃபகீஹையும் தேர்ந்தெடுத்தான், முஜாஹிதுகளையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்போ யாரிடத்தில் எந்த திறமை இருக்கிறதோ அவர் அதை அறிந்து அதன் மீது உழைப்பு செய்து தானும் பலன் உள்ளவனாக தனக்கு இருந்து சமுதாயத்திற்கும் பலன் உள்ளவனாக இருப்பானேயானால் அதுதான் அவர் படைக்கப்பட்ட நோக்கத்தினுடைய சிறப்பை அவர் அடைந்தவராக ஆகிவிடுகிறார், ஈமானோடு அமலே சாலிஹோடு. சரிங்களா? ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக அடிப்படையோடு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கு என்ன மண்டையில் ஏறி கிடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டு மக்களை அவங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க, இன்னொரு நாட்டு மக்களை அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காது, ஒரு பகுதி மக்களை அவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, இன்னொரு பூமியினுடைய இன்னொரு பகுதி மக்களை அவங்கெல்லாம் சும்மா அப்படி ஒரு நிறத்தை வைத்து அல்லது மொழியை வைத்து இப்படியாக மனிதர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். மனிதர்களை தாழ்த்தி மதிப்பிடுவதற்காக மக்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அத்தனை அளவுகோல்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தரைமட்டமாக்கி விட்டார்கள். அதாவது மனிதர்களை உயர்த்துவதற்காக, தாழ்த்துவதற்காக என்ன அளவுகோல்களை உண்டாக்கினார்கள் என்றால், எந்த அளவுகோல்களை தேர்ந்தெடுத்து கொள்வதிலே மனிதனுக்கு எந்த சக்தியும் இல்லையோ, அது அவனுடைய விதியின்படி அவனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டதோ அதை வைத்து மனிதனை உயர்த்துவதோ தாழ்த்துவதோ இது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒரு மனிதனுடைய நிறத்தை வைத்து நீங்கள் மதிப்பதாக இருந்தால், இந்த நிறத்தை அந்த மனிதன் அவனுக்கு விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்டானா, அல்லது அவனுடைய தாயின் வயிற்றிலே அவன் இருக்கும் பொழுது அல்லாஹ்வினால் அவனுக்கு கொடுக்கப்பட்டதா இந்த நிறம்? யார் எந்த நிறத்தில் பிறப்பார் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. யார் எந்த நாட்டில் பிறப்பார் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. யார் எந்த தாய்மொழியை கொண்டவராக இருப்பார் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. யார் இந்த பூமியினுடைய எந்த நிலப்பரப்பில் பிறப்பார் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஆக எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதர்கள் மீது அவனுடைய விதியின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டதோ அதை வைத்து நீங்கள் எப்படி ஒரு மனிதனுடைய சிறப்பை முடிவு செய்ய முடியும்? ஒரு மனிதனுடைய சிறப்பையோ அல்லது அவனுடைய தாழ்வையோ முடிவு செய்வதாக இருந்தால், அந்த மனிதன் அவனுடைய முயற்சியால் தேடிக்கொண்டதை வைத்து, அவனுடைய முயற்சியால் அவன் அடைந்து கொண்டதை வைத்து தான் நம்ம அவன் மீது முடிவு செய்ய முடியுமே தவிர, அவன் மீது விதியினால் எது சுமத்தப்பட்டதோ அதை வைத்து அல்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே உலோகங்களை போல, தங்கம் வெள்ளியின் உலோகங்களை போல. தங்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது, வெள்ளிக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதே போல் எல்லா தங்கமும் ஒரே தங்கம் கிடையாது. அந்த உலோகங்களின் மீது உழைப்பு செய்யப்படுமேயானால், அந்த உலோகங்களை பயன்பாட்டுக்காக அவற்றின் மீது ஒரு ஆய்வு செய்யப்படுமேயானால் அது மனிதர்களுக்கு பலன் தரக்கூடியதாக மாறுவதை போன்றுதான் எல்லா மனிதர்களும் இயற்கையில் அவங்களுடைய இயல்புல உலோகங்களைப் போல அவர்கள் மேலே நம்ம உழைப்பு செய்யணும், அவங்கள நம்ம உருவாக்கணும், அவர்களை நாம் செப்பனிட வேண்டும், அவர்களை நாம் செதுக்க வேண்டும். அவர்களுடைய குணங்களை, ஈமான, ஒழுக்கத்தை, கல்வி அறிவை, திறமையை நாம் அவர்களுக்கு கொடுப்போமேயானால் கண்டிப்பாக அவர்கள் ஜொலிப்பார்கள், கண்டிப்பாக அவர்கள் சிறப்படைவார்கள், கண்டிப்பாக அவர்கள் மக்களுக்கும் தங்களுக்கும் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு திறமைகளை உடைய ஒரு மனிதர்களாக, சமூகவாதிகளாக அவர்கள் ஆகுவார்கள். அதனால் நீங்கள் எடுத்த எடுப்பில் ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பாலோ, நிறத்தாலோ, மொழியாலோ ஒரு கூட்டத்தை சிறந்தவர்களாகவும் இன்னொரு கூட்டத்தை தாழ்ந்தவர்களாகவும் நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். மனிதர்கள் எல்லோருமே வன்னாசு மஆதின், மக்களெல்லாம் சுரங்கங்களைப் போல அல்லது மக்களெல்லாம் உலோகங்களைப் போல, தங்கம் வெள்ளியின் உலோகங்களைப் போன்று. ஆக இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான முறையில் மனிதர்களுடைய அந்த இயல்பை, மனிதர்களுடைய இயற்கை தன்மையை சொன்னார்கள். இதுக்கு அடுத்து பிற்பகுதியில் ஒரு ஹதீஸ், அடுத்த இதனுடைய தொடர் வருது. ஆக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், இப்போ ஒருத்தர் ஐயாமுல் ஜாஹிலியால சமுதாய மக்களால் போற்றப்பட்டு வருவாரே, ஆனால் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால்
அவர் ஐயாமுல் ஜாஹிலியாவில் தலைவராக இருந்த காரணத்தினாலோ, ஐயாமுல் ஜாஹிலியால ஒரு சமூகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய சமூக தலைவராக இருந்த காரணத்தினால இஸ்லாமுக்கு வந்ததுக்கு பிறகும் அவருக்கு அதே போல உடனே சிறப்பு கிடைத்து விடுமா என்றால், அவர் கல்வி கற்றால்தான், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து அது இஸ்லாமிய மார்க்கத்தை உள்வாங்கிக் கொள்வாரேயானால் இங்கேயும் அதே போல் அவருக்கு சிறப்பு கொடுக்கப்படும். ஆக சிறப்பு என்பது ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியத்தி ஹியாருஹும் ஃபில் இஸ்லாமி இதா ஃபக்ஹு, அந்த ஃபிக் மார்க்க கல்வி ஞானம், அந்த ஞானம் அவருக்கு கிடைக்கப்பெறுமையானால் கண்டிப்பாக அவருக்கு அதே போல் சிறப்பு, ஐயாமுல் ஜாஹிலியால் என்ன சிறப்பு இருந்துச்சோ அதே சிறப்பு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த விஷயத்தை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில், தாபிஈன்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய சமூகத்திற்குள் அடிமைகளாக விலங்கிடப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள் சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்தார்கள். பிறகு அந்த சஹாபாக்களின் குடும்பத்திலேயே திருமணம் முடித்தார்கள். அரபுகளுக்கு மத்தியிலே அரபுகளிலிருந்து திருமணம் முடித்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய காவலர்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தை உலகமெல்லாம் பரப்பக்கூடிய மிகப்பெரிய ஆலிம்களாக, கல்வியாளர்களாக, மதிக்கப்படக்கூடியவர்களாக, முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்தக்கூடியவர்களாக மாறினார்கள். புரியுதுங்களா? ஆக இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இங்கு கல்வி என்ற அந்த ஒரு சிறப்பு தான். சரியா? இந்த ஹதீஸும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது சுருக்கமான வார்த்தைகளையும் நிறைவான விரிவான கருத்துகளையும் உடையதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா ஹலக ம்ருஉன் அரஃப கத்ரஹு, யார் தன்னுடைய தகுதியை அறிந்து கொள்வானோ அவன் நாசமாக மாட்டான், அவன் அழிவில் செல்ல மாட்டான். மா ஹலக ம்ருஉன் அரஃப கத்ரஹு, தன்னுடைய தகுதியை அறிந்து கொண்டவர் ஒருபோதும் நாசமடைய மாட்டார், அழிந்து விட மாட்டார், அதாவது பிரச்சனைக்கு ஆளாக மாட்டார். பாருங்க, இதுவும் ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க? இப்போ நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அல்லது பொதுவாக மற்ற மொழிகளில் சொல்லலாம். எப்படி சொல்லுவோம்? நம்ம லிமிட்டுக்குள்ளார இருக்கணும், நமக்குன்னு ஒரு லிமிட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு நான் எதுக்கு தகுதிங்கிறத நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இது தெரியாமல் ஒரு மனிதன் இருப்பானே ஆனால் அது அவனுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். அப்போ நமக்கு பேசுகிறதுக்கு எந்த அளவு தகுதி இருக்குது, அதே போல் சமூக தகுதி எந்த அளவுக்கு இருக்குது, இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப நடந்து கொள்வானே ஆனால் தன்னுடைய தகுதியை அறிந்து கொண்டானோ அவன் நாசமாக மாட்டான். அரசர் தன்னுடைய தகுதியை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கேற்ப அவர் நடக்கணும். இருக்கிறது அரசனாக, ஆனால் நடந்து கொள்வதோ மிக கேவலமாக. அதே போல் ஒரு கல்வியாளர், அதே போல் குடும்ப தலைவர், அதே போல் ஒரு தாய், தகப்பன், பிள்ளைகள், நண்பர்கள், அதே போல் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், அதே போல் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர், இப்படியாக ஒவ்வொருவரும் தன்னுடைய தகுதியை, தன்னுடைய அளவை அறிந்து கொள்வார்களேயானால் அவர்கள் ஒருபோதும் அழிய மாட்டார்கள். அப்போ தன் மீது கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அறிந்து அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். தனக்குரிய கண்ணியத்தை அறிந்து அந்த கண்ணியத்தை சேதப்படுத்தி கொள்ளாமல், அந்த கண்ணியத்தை இழிவுபடுத்தி விடாமல், அந்த கண்ணியத்தை களங்கப்படுத்தி விடாமல் அதற்கேற்ப அவர் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் தன்னுடைய தகுதிக்கு மேலேயும் அவர் போயிடக்கூடாது, தன்னுடைய தகுதியை தாழ்த்தியும் அவர் தன்னை இழிவுபடுத்தி கொள்ளக்கூடாது. மா ஹலக ம்ருஉன் அரஃப கத்ரஹு. அடுத்து இன்னொரு ஹதீஸு, அல் முஸ்தஷாரு முஅ்தமனுன் வஹுவ பில் ஹியாரி மாலம் யதகல்லம். யாரிடத்தில் ஆலோசனை செய்யப்படுகிறதோ, அல் முஸ்தஷாரு முஅ்தமனுன், யாரிடத்தில் ஆலோசனை செய்யப்படுகிறதோ அவர் நம்பிக்கைக்குரியவர். அல் முஸ்தஷாரு முஅ்தமனுன், யாரிடத்தில் ஆலோசனை செய்யப்படுகிறதோ முஅ்தமனுன், அவர் யாரு? நம்பிக்கைக்குரியவர். அப்ப யாரு தன்னிடத்தில் ஆலோசனை கேட்டு வருகிறார்களோ அவர் தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கெடுத்து விடாமல் அவர் இருக்க வேண்டும். தன்னுடைய சுய விருப்பு வெறுப்பை தாண்டி, தன்னுடைய அந்த தேவையை தாண்டி தன்னிடத்திலே ஆலோசனை கேட்டு வரக்கூடியவருக்கு எது நன்மையோ அதை அவருக்கு சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க தன்னிடத்திலே ஆலோசனை கேட்டு வரக்கூடியவருடைய நன்மை மட்டுமே அங்கே கருத்தில் கொள்ளப்பட வேண்டுமே தவிர
தன்னுடைய சுய நோக்கம், சுய நன்மை அங்கு நோக்கமாக, குறிக்கோளாக, அடிப்படையாக இருக்கக்கூடாது. சரி, அல் முஸ்தஷாரு முத்தமனுன், ஆலோசிக்கப்படுபவர் நம்பிக்கைக்குரியவர். வஹுவ பில் ஹியாரி மாலம் யத்தகல்லம். சரி, இப்போ இவர் ஒரு ஆலோசனை சொல்லிவிடுவாரேயானால் அந்த ஆலோசனைக்குரிய பொறுப்பாளராக இவர் ஆகிவிடுகின்றார். வஹுவ பில் ஹியாரி மாலம் யத்தகல்லம். இவர் பேசாத வரைக்கும் இவர் பொறுப்பாளராக ஆக மாட்டார். ஆலோசனை கேட்டு வந்தாங்க, இவர் எந்த கருத்துமே சொல்லலை, இவர் அமைதியாக இருக்கிறாரு, அல்லது எனக்கு இதில் எதுவுமே தெரியாது, நீங்கள் வேறு யாரிடத்திலையாவது சென்று ஆலோசனை கேளுங்கன்னு அனுப்பி வச்சிடறார். இவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கும் அனுமதி இருக்குது. ஆனால் இவர் ஒரு ஆலோசனை சொல்லிவிடுவாரேயானால், ஒரு கருத்து சொல்லிவிடுவாரேயானால் அவர் அந்த கருத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். அது குறித்து அவருக்கு தேவையான வழிகாட்டல்களை, தேவையான உதவிகளை அவருக்கு செய்தாக வேண்டும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வஹுவ பில் ஹியாரி மாலம் யத்தகல்லம். அவர் விருப்பத்தில் இருப்பார். அதாவது அவருக்கு கருத்து சொல்லவும் செய்யலாம், ஆலோசனை சொல்லவும் செய்யலாம், அல்லது மறுக்கவும் செய்யலாம். ஆனால் மாலம் யத்தகல்லம், அவர் அந்த விஷயத்தில் பேசாமல் இருக்கின்றவரை, பேசிவிடுவாரேயானால் அவர் தன்னை அந்த பொறுப்பில் உட்படுத்தி கொண்டவராக ஆகிவிடுவார். நாளைக்கு போய் பேசும் பொழுது, எனக்கு தெரியாது, நீ கேட்ட நான் ஒரு ஆலோசனை சொன்னேன், அதனுடைய நன்மை தீமையெல்லாம் உனக்கு தான் என்று இவர் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. அப்போ எது முழுக்க முழுக்க நன்மையோ இறையச்சத்திற்கு நெருக்கமாக இருக்கிறதோ, கேட்டு வருபவருக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறதோ, அதை மட்டுமே அடிப்படையாக வைத்து சொல்ல வேண்டுமே தவிர தன்னுடைய லாபத்திற்காக வேண்டி அவர் ஒன்றை சொல்லக்கூடாது. அதுவும் குறிப்பாக எது கேட்டு வருபவருக்கு நஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குமோ, இவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் கேட்டு வர்றாரு, ஆனால் இவரோ தன்னுடைய லாபத்திற்கு ஏற்ப ஆலோசனை சொல்லிவிடுகின்றார், கேட்டு வரக்கூடியவருக்கு நஷ்டம் விளைவிக்கக்கூடியதாக. அப்போ நல்லா தெரியுது, இவர் நம்மை நம்புவார், நாம் சொன்னால் கேட்பார் என்று தெரிந்து கொண்டு அவருடைய அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி இவர் அவரை ஏமாற்றி விடுகின்றார். புரியுதுங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். சமூகத்தில் இந்த மாதிரி நிறைய நடக்குது. வல் முஸ்தஷாரு முத்தமனுன், ஆலோசிக்கப்படுபவர் நம்பிக்கைக்குரியவர். ஆகவே அவர் அனுமதியில் இருப்பார். வஹுவ பில் ஹியார், he have choice, அவருக்கு அனுமதி இருக்கின்றது. மாலம் யத்தகல்லம், அவர் பேசாதவரை. அப்போ ஒன்ஸ் அவர் பேசி விடுவாரேயானால் அவர் அந்த கருத்துக்கு பொறுப்பாளராக, அவர் கூறிய அந்த ஆலோசனைக்கு பொறுப்பாளராக ஆகிவிடுகின்றார். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு அப்தன், ரஹிமல்லாஹு அப்தன் கால ஹைரன் ஃபகனிம அவு சகத ஃபசலிம. இதுவும் ரொம்ப அழகான ஒரு செய்தி. என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் கருணை காட்டுவானாக, ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் கருணை புரிவானாக. யாருக்கு? அப்தன், ஒரு அடியானுக்கு. அந்த அடியான் எப்படிப்பட்டவன்? கால ஹைரன், நல்லதை பேசினான், ஃபகனிம, அது அவனுக்கு லாபமாக ஆகிவிட்டது. ஃபகனிமனா அதனுடைய நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான். அவு சக்கத்த, அல்லது வாய்மூடி அமைதியாக இருந்தான், ஃபசலிம, அவன் பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொண்டான். முடிஞ்சு. அப்போ நம்முடைய பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும், நாம் வாய் திறந்தால் எப்படி இருக்க வேண்டும், வாய் மூடினால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள். பேசினால் பலன் பெறக்கூடியவனும், வாய் மூடி இருந்தால் தப்பித்து கொள்பவனும் அவன் மீது அல்லாஹ் கருணை காட்டுவானாக. ரஹிமல்லாஹு அப்தன் கால ஹைரன் ஃபகனிம அவு சகத ஃபசலிம. ஆகவே நீங்கள் பேசுவீர்களே ஆனால் அந்த பேச்சு உங்களுக்கு நன்மையான பேச்சாக இருக்க வேண்டும். நல்லதை ஏவுவதாக, தீமையை தடுப்பதாக, ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பதாக, ஒரு மனிதருக்கு நல்ல ஆலோசனை சொல்வதாக, ஒரு மனிதருக்கு நன்மையில் ஆர்வமூட்டுவதாக இருக்க வேண்டும், ஒரு மனிதருக்கு ஒழுக்கம் சொல்வதாக இருக்க வேண்டும், ஒரு மனிதருக்கு வழிகாட்டுவதாக இருக்க வேண்டும், ஒரு மனிதருடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும்.
காயம்பட்ட உள்ளங்களுக்கு மருந்திடக்கூடியதாக நம்முடைய சொல் இருக்க வேண்டும். அதே போல் கவலையில், துக்கத்தில், சிரமத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு அன்பான ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும். இந்த மாதிரி நிறைய, அதாவது சொல்லால் நாம் நன்மைகளை கோடிக்கணக்கிலே சம்பாதித்து கொள்வதற்கு எவ்வளவோ சொற்கள் இருக்கின்றன. அன்பா பேசுறது, வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா, அழகிய முறையில் பேசுறது, ஆறுதலாக பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதருக்கு, அறியாதவருக்கு தாலீமுல் ஜாஹில், அறியாதவருக்கு கற்றுக் கொடுக்கலாம். அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர். ஆக யார் இப்படி பேசுவார்களோ அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு அது நன்மையே நன்மை. ஃபகனிம, புரியுதா? அப்படி இல்லாத இடங்களில் என்ன செய்யணும்? அவு சக்கத், வாய் மூடி அமைதியாக இருந்து விட வேண்டும். ஃபசலிம, அப்படி இருந்து விட்டால் அவர் பாதுகாத்து கொள்வார், அவர் ஈடேற்றம் பெற்று விடுவார். எதிலிருந்து? பாவத்திலிருந்து. அதாவது இப்போ பொய் பேசிடுறாரு, தப்பானதை சொல்லிடுறாரு, யாருடைய உள்ளத்தையாவது காயப்படுத்திடுறாரு, என்ன ஆகும்? பெரிய சிக்கலில் போய் மாட்டிப்பார். எங்கே? துன்யாவில் மட்டும் கிடையாது, ஆகிரத்துடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதை புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் யாருடைய உள்ளத்தை வேண்டுமானாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமை இருக்குது பாருங்கள், அந்த பெருமையை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒருத்தரை காயப்படுத்தலாம், ஒருத்தரை மனம் வருத்தமடைய செய்யலாம், ஒருத்தருக்கு கோபத்தை உண்டாக்கலாம், ஒருத்தர் மேலே அவதூறு சொல்லலாம், ஒருத்தர் மேலே பழி சொல்லலாம், ஒருத்தரை நீங்கள் இலக்காரமாக அசிங்கமாக திட்டி ஏசி பேசிடலாம். இந்த துனியாவில் உங்களுக்கு பெருமை கிடைச்சிரும். ஆனால் நாளைக்கு மறுமையில் வரும் பொழுது நரகத்தில் போட்டு அல்லாஹ்வுத்தாலா பொசுக்குன்னு பொசுக்கி எடுப்பான். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க முஆதை பார்த்து, எல்லாத்துக்கும் உண்டான ஒரு தனி சிறப்பு, எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்று இருக்க சொல்லி காட்டட்டுமான்னு. முஆது ரலியல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே சொல்லி காட்டுங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கை வெளியே பிடிச்சி எடுத்து காட்டினாங்க. இந்த பாரு இந்த நாக்கு. முஆது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அன்ஆஹது பிமா நதகல்லமு பிஹி, நாங்கள் பேசுவதற்காகவும் தண்டிக்கப்படுவோமா, பிடிக்கப்படுவோமா, குற்றம் பிடிக்கப்படுவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல் யுகிப்புன் நாஸ அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், மனிதர்களை அவர்களுடைய முகம் குப்பர நரகத்தில் தள்ளுமோ அவர்களுடைய நாவுகள் அறுவடை செய்தவற்றை தவிர. அப்போ இந்த பேச்சினால, சொல்லால மனுஷன் நரகத்தில் உழுகிறது ரொம்ப அதிகம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு அப்தன் கால கைரன் ஃபகனிம அவ் சகத ஃபசலிம. அல்லாஹு தஆலா அந்த ஒரு அடியானுக்கு கருணை காட்டுவானாக. அவன் பேசினான், லாபம் அடைந்தான், வாய்மூடி இருந்தான், பாதுகாத்து கொண்டான், சலாமத்தை பெற்றான். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளில் ஒன்று, அவர்கள் மன்னர்களுக்கு கடிதம் எழுதும்போது ரொம்ப சுருக்கமான வார்த்தைகளை கையாளுவார்கள். விரிவான நீளமான விளக்கங்கள் அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒன்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு கடிதங்கள் எழுதும்போது சொல்வார்கள், அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், தஸ்லம், நீ ஈடேற்றம் அடைவாய், நீ பாதுகாப்பு பெறுவாய், எங்களுடைய பிடியிலிருந்தும் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தண்டனையிலிருந்தும். அழகா சுருக்கமாக அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாமை ஏற்றுக்கொள், சலாமத்து பெறுவாய். வ அஸ்லிம் யுக்திகல்லாஹு அஜ்ரக மர்ரத்தைனி, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், அல்லாஹ் உனக்கு 2 முறை கூலி தருவான். ஒன்று, முந்திய வேதங்களை நீங்கள் ஈமான் கொண்டதற்கும் உங்களுக்கு கூலி, அடுத்து என்னை நீங்கள் ஈமான் கொண்டதற்கும் உங்களுக்கு கூலி. ஆக வார்த்தை பாருங்க, மன்னர்களுக்கு, தலைவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. அஹ்லுல் கிதாப், முந்திய வேதக்காரர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுகிறார்கள். அதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அழகிய வார்த்தை என்ன? அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாமை ஏற்றுக்கொள், தஸ்லம், உனக்கு பாதுகாப்பு, உனக்கு வெற்றி, உனக்கு ஈடேற்றம். இந்த துன்யாலையும் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்களுக்கு எதுவோ அது உனக்கு, முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படுவதை போன்று நீ பாதுகாக்கப்படுவாய். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள், ஹலீஃபாக்கள், பின்னால் இஸ்லாமுக்காக வாழ்ந்த இஸ்லாமிய மன்னர்களுடைய காலத்தில், எந்த காலத்தில் மக்கள் தங்களுடைய சுகபோகத்துக்காக வாழ்கிறார்களோ அந்த காலத்தில் முஸ்லீம்களுடைய இரத்தங்கள், முஸ்லீம்களுடைய வாழ்க்கை, முஸ்லீம்களுடைய பாதுகாப்புலாம் அதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்லிம் தஸ்லம் வ அஸ்லிம் யுக்திகல்லாஹு அஜ்ரக மர்ரத்தைனி, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், அல்லாஹ் உனக்கு 2 முறை கூலி தருவான். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அந்த சுருக்கமான வார்த்தைகள், விரிவான விளக்கங்கள், அற்புதமான கருத்துகளுடைய அந்த சொற்களிலே, ஹதீஸுகளிலே ஒன்று.
இன்ன அஹப்பக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி மஜாலிச யௌமல் கியாமா. ஆஹா, எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க. நாளை மறுமை நாளிலே எனக்கு ரொம்பவும் பிரியமானவர், எனக்கு ரொம்பவும் சமீபமாக நெருக்கமாக இருப்பவர் யார் என்றால் அஹாசினுக்கும் அஹ்லாக்கா. அஹாசினுக்கும் அஹ்லாக்கா, குணங்களால் உங்களில் அழகானவர். தோற்றத்தால் அல்ல, வீட்டினால் அல்ல, உங்களுடைய வாகனத்தினால் அல்ல, எந்த ஒன்றாலும் அல்ல, குணங்களை தவிர. குணங்களால் உங்களில் அழகானவர் தான் எனக்கு ரொம்பவும் பிடித்தமானவர், பிரியமானவர், நேசமானவர், எனக்கு நெருக்கமானவர். சரி, அப்போ குணத்தால் அழகானவர் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லலாம், எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக இங்கே 3 வார்த்தைகளை, 3 குணங்களை குறிப்பிடுகின்றார்கள். எவ்வளவு அழகான குணம் பாருங்க, எவ்வளவு அழகான சொற்கள் பாருங்க. அல் முவத்தஊன அக்னாஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல மென்மையானவர், மிருதுவானவர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா அல் முவத்தஃபூன அக்னாஃபா. புஜத்தால் இந்த தோல் புஜம், இந்த தோல் புஜங்களால் அவர்கள் சமப்படுத்தப்பட்டவர்கள், அதாவது உறுதிப்படுத்தப்பட்டவர்கள், அதே போல் பண்படுத்தப்பட்டவர்கள். இதெல்லாம் இதனுடைய வெளிப்படையான அர்த்தம். நான் சுருக்கமாக உங்களுக்கு நம்ம லாங்குவேஜில் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். அவர் எந்த அளவுக்கு சாதாரணமானவர்னாப்பா, அவர் மேலே தோலில் கை போட்டு போகலாம்ப்பா, அந்த அளவுக்கு நம்ம அவர்கிட்ட க்ளோஸாக பழகலாம். ஒருத்தர் பெரிய மதிப்புடையவராக, தகுதி உடையவராக இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட பழகுனா அவர் எந்த அளவுக்கு மென்மையானவர், சாஃப்டானவர், பண்பானவர், உங்களோட எந்த அளவு நெருக்கமாக ஆகிவிடுவார் என்று சொன்னால் அவருடைய தகுதியும் கண்ணியமும் அவ்வளவு இருந்தாலும் அவர் மேலே அவருடைய தோலில் கை போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் உரிமை எடுத்துக்கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய பண்பு பிறரிடத்திலே பழகும்போது எந்த அளவு மென்மையை, எந்த அளவு, அதாவது அவருக்காக தாழ்ந்து இறங்கி செல்வதை, அவருக்காக பணிந்து போவதை அந்த மனிதர் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவரோடு இருப்பவர்கள், அது ஒரு பணியாளராக கூட இருக்கலாம், அல்லது புதிதாக பழகக்கூடிய ஒரு நண்பராக கூட இருக்கலாம், மாணவராக கூட இருக்கலாம், அவர் மேலே தோளில் கை போட்டு போகக்கூடிய அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு ஒரு மென்மையானவர். அல் முவத்தஊன அக்னாஃபா. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், தன்னுடைய புஜத்தை பிறருக்கு தந்து விடக்கூடியவர். அப்போ ஒரு மனிதர், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறாரு, இவர் ஒரு பெரிய ஒரு தகுதியில் இருக்கக்கூடிய மனிதர், உடனே போய் அந்த பொருளை தன்னுடைய புஜத்தில் சுமந்து கொண்டு அவருக்கு உதவி செய்கிறார். இப்போ இவர் நினச்சிருந்தா கண்டுக்காமல் போயிருக்கலாம், குறை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவருடைய பதவி, இவருடைய கண்ணியம் அப்படி. ஆனால் இவர் என்ன செய்கிறார், வழியக்க போய் அந்த ஏழையான கூலி வேலை செய்யக்கூடிய அல்லது சாதாரண ஒரு பாமரனுக்கு அவனுடைய சுமையை தூக்கி அவனுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு, அவனுடைய வேலையில் அவருக்கு உதவி செய்து அவருடைய சுமையை லேசாக்கக்கூடிய அளவுக்கு தன்னை அவரோடு நெருக்கமாக்கி கொள்கிறார். அல் முவத்தஊன அக்னாஃபா. ஆக இது எல்லாமே எதை குறிக்கிறது என்று சொன்னால், மக்களிடத்தில் பழகும் பொழுது தங்களுக்கு என்று ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு தொலைவை வைத்து கொண்டு பழகுவார்கள் அல்லவா, அவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையிலே பெருமையால் பெயிண்ட் அடிக்கப்பட்டவர்கள், புரியுதுங்களா, சாயம் போடப்பட்டவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி இந்த டிஸ்டன்ஸ் வச்சு பழகிறது இருக்கு பாருங்கள். அதாவது ஒருத்தருடைய தீங்கை பயப்படும் பொழுது தூரமாக இருப்பது என்பது வேறு. சில பேர் எந்த அளவுக்குன்னு சொன்னால், தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பியிலேயே காசு பணம் வந்துருச்சுன்னா, அதாவது ஒருத்தருக்கு காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உதாரணமாக அவர் அண்ணன்னு வச்சுக்கோங்க, தம்பிங்கெல்லாம் ஏழைங்க சாதாரணமானவங்கன்னா அவர்கிட்டருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருப்பார். அல்லது ஒரு தம்பிக்கார் திடீர்னு காசு பணம் வந்துருச்சுன்னு சொன்னால் அண்ணன்மார்கள்கிட்டேருந்து டிஸ்டன்ஸாக இருப்பார். அல்லது ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன். இப்படி உறவுகளிலேயே பணத்தால், பதவியால், அதே போல் தான் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய நாட்டினால் அந்த ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி கொள்பவர்களும் இருப்பார்கள். அது எதனால்? பெருமை என்ற சாயத்தை தங்கள் மீது பூசிக்கொள்வதின் காரணமாக. புரியுதுங்களா? இவர்களெல்லாம்
அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நெருக்கத்தையோ பாசத்தையோ அடைய முடியாது. நீங்கள் மக்களிடத்தில் பழகும் பொழுது மக்களில் ஒருவராக ஆகிவிட வேண்டும். அவர்களிலிருந்து தன்னை நீங்கள் வேறுபடுத்தி கொள்ளக்கூடாது. அடுத்து சொன்னாங்க அல்லதீன யலஃபூன், அவர்களும் நேசிப்பார்கள், ஒய் உலஃபூன், அவர்களும் நேசிக்கப்படுவார்கள். உல்ஃபத்துன்னு சொன்னால் மற்றவங்களோட அப்படியே சேர்றது. இவரும் மற்றவங்களோட நெருக்கம் காட்டுவார், நெருக்கம் காட்டப்படுவார். அதாவது அவரிடத்தில் அந்த அளவுக்கு நல்ல குணங்கள், பண்புகள், பாசம், நேசம், நெருக்கம், அக்கறை, இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் இருக்கும். இவரும் மக்களை நேசிப்பார், மக்களும் இவரை நேசிப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நாளை மறுமையிலே எனக்கு ரொம்பவும் பிரியமானவர்கள், சபைகளால் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் அல் முவத்தவுன அக்னாஃபா, அல் முவத்தவுன அக்னாஃபா அல்லதீன யலஃபூன வயுலஃபூன், அவர்கள் புஜங்களால் பண்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் நேசிப்பார்கள், நேசிக்கப்படுவார்கள். ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சொற்களெல்லாம் எவ்வளவு சுருக்கமானவையாகவும் அதே நேரத்திலே ஆழமான தத்துவங்களை, நமக்கு வாழ்வியல் தத்துவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆக இதெல்லாம் எதை நமக்கு அறிவிக்கின்றது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த மகத்தான கல்வி ஞானத்தை, அறிவு ஞானத்தை. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.